கூட வேணுமா லைட்டு போய்க்கலாம் ரெக்கார்டிங். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தமிழ் மண்டல நியூஸ் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உழவார பணி வந்து பெரும்பாலும் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்துக்கே நம்முடைய உழவார பணி ஒரு தாய் அமைப்புன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னாக்கில் நாவுக்கரசு பெருமானுக்கு பின்னால் அந்த பணியை செய்வதற்கு யாரும் அதை பற்றி சிந்திக்கலை. அங்கே மூன்று செய்வாங்களா இருக்கலாம், நமக்கு தெரியலை. நாம் அறிந்த அளவுக்கு நம்முடைய திருக்கூட்டம் தான் உழவார பணிக்கு ஒரு முதன்மை கொடுத்ததுன்னு வைங்களேன். 1981 மே மாதம் தொடங்கப்பட்டது. இன்னை வரைக்கும் எல்லா மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அது 4வது வாரமாக இருக்கலாம், 5வது வாரமாக இருக்கலாம், கடைசி ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சிவாலயத்தில் போய் அதை போய் படிச்சு. இப்போ அந்த சிவாலயங்களில் போய் நீங்கள் பணியை தொடர்றதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு, ஊர்க்காரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு நாங்கள் முன்கூட்டியே தகவல் சொல்லியிருந்தோம். நாங்கள் வரணும், ரொம்ப சந்தோஷம். நம்ம இத்தனை வருஷமாக போட்ட குப்பைகளை நம்ம நாட்டில் யாருமே கண்டுகொள்ளவே இல்லை. இந்த கொங்கு நாட்டிலிருந்து பல ஊரில் வந்து நம்ம கோயிலுக்கு குப்பைகளை அள்ளி சுத்தப்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேற்கொண்டு எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்வதுன்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு வேணும், விளைவு அதுதான். நாம் ஒரு தடவை செஞ்சுட்டு வந்து அது நின்றக்கூடாது. மீண்டும் அது செய்யணும்னா அது ஊர்க்காரர்கள் செய்யணும். அந்த உணர்வு இந்த திருக்கூட்டத்தின் மூலமாக ஏற்படுது. இப்போ இந்த உழவார பணிகளில் முக்கியமான எந்த கோயில்கள் நீங்கள் வந்து நிறைய போயிட்டாரு. கொங்கு நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. வெளியில் போகிறாங்க. அண்ணாமலை திருவண்ணாமலை செய்த உழவார பணியை கேட்டால் கண்களுக்கு கண்ணீர் விடணும். மனித கழிவுகள் அங்கே வந்து நிறைய கிடக்கும். ஆலயத்தினுடைய கடைசி அந்த மதிச்சுவரில் ஒட்டி, அதாவது அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ள இருக்குது, புரியுதுங்களா? தெப்பக்குளம் இருக்குது, முடியல எடுக்கிற இடம் இருக்குது, விநாயகர்கள் பக்கத்தில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்பவும் அப்படித்தான். அந்த கிருத்திகைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் வந்து நிறைய அவசர தேவைக்கு அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. அதனால் அங்கேயும் நுழைய முடியாமல் இருந்து நான் கேட்டேன், எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ தான் சொன்னால் மனித கழிவுகள் போகிறாலுமே அவசர தேவைக்கு உள்ளே போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க.
உடனே நான் சொன்னேன், எனக்கு மம்பட்டி குடையில் கொடுத்தா நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனித கழிவுகளை பூரா திருக்கூட்டம் வந்து தூய்மைப்படுத்தி எடுத்துச்சு. இதை அங்கே திருவண்ணாமலை நகரமுறம் கலைவிடுது. அது குறிப்பாக தென்னமலக்காரங்களாம் வந்துட்டாங்க. வந்து மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமே நம்ம திருக்கூட்டத்துக்கு சிறப்புக்களை அந்த மனித கழிவுகள் அழியதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது சுத்தம் சோறு அப்போதே கேட்டாங்க, இது மூக்கே நுழைக்க முடியாத நீங்கள் பிடிக்க உடல் உடஞ்சிட காரியத்தை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு வசனம், யார் யாருக்கு தாய்மை உள்ளம் இருக்கிறது அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் சொன்னேன். ஏன்னா தாய்க்குத்தான் மனம் எடுத்து பழக்கம் இருக்குது. தன்னுடைய குழந்தையோட மனம் எடுத்து பழக்கம் தாய்க்குத்தான் இருக்குது. அவ யார் யாருக்கு அந்த அந்த தாய் உள்ளம் இருக்கிறதோ அவர்கள் அந்த பணி செய்வார்கள் சொன்னேன். அது தலையாய பணி என்று சொல்லலாம். மனித கல்வியை அள்ளி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது சாமானியப்பட்டது யாரும் செய்ய முடியாது. அதே திருவண்ணாமலையில் செய்தோம். அந்த அதிகாரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்ததுன்னு நினைவாங்க, இது வரைக்கும் அந்த பக்கம் யாரும் போகாத அளவுக்கு நாங்கள் கம்பி வேலியை போட்டுருந்தோம்னு சொன்னாங்க. 6 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னாங்க. 6 மாதம் கழிச்சு நான் போயிருந்தேன். கம்பி வேலியை போட்டிருந்தாங்க. தீர்வு கிடைக்கணும் அல்லவா? நம்ம ஒரு பணி செய்யணும்னா அதனுடைய பணியினுடைய விளைவு நமக்கு முக்கியம். நாம செஞ்சுட்டு வந்துட்டோம் இருக்கக்கூடாது. விளைவு ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலையில் அந்த இடத்துல கம்பி வெளிப்படும் மீண்டும் அது யாருமே போகக்கூடாது அப்படின்னு. அதுபோல சிதம்பரத்தில் செய்த கூட வரக்கூடிய அபாரமாக அதுக்கு ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க போல. அந்த காலத்தில் நான் தொடங்குகின்ற பொழுது 1981 நைட்டில் நான் தொடங்குகின்ற பொழுதெல்லாம் திருக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600, 700, 800 வருவாங்க. ஏன்னா அப்போ அமைப்பு வேறு கிடையாது. அப்படி பணிகள் செய்கிறதுக்கு அமைப்புங்கிறது நம்முடைய அப்பரணிகள் திருக்கூட்டம் ஒன்று தான் இருந்தது. அதனால ஏராளமானவர் அதை வந்து கலந்துக்கிட்டாங்க. 700 பேர் 800 பேர்லாம் வந்தாங்க பணி செய்துட்டு. எங்கே பார்த்தாலும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய ஒரு ஊருக்குள்ளே போயாச்சுன்னா அந்த ஊருக்குள்ள விழிப்புணர்ச்சி ஏற்படும். ஊருக்குள்ளே போகணுன்னா நாங்கள் முன்னாடி ஒரு நகர்வலம் வருது சிவபுராணம் சொல்லி நகர்வலம் ஊருக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். இது ஒரு எல்லாம் ஒரு அரசியல் கூட்டமாக நிறைய வர்றாங்க. என்ன காரணம் கேட்டால் இல்லை எங்கள் கொங்கு நாட்டு பல இடத்துல வந்துருக்கிறாங்க போய் சுத்தப்படுத்த போகிறாங்க. ஏன்னா இது நான் சொல்கிறது 1981 தொடங்கியது. அப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி கிடையாது. அப்போ மாரியம்மன் கோயிலும் குலதெய்வம் கோயிலும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்ட அளவுக்கு சிவாலயங்கள் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்த காலகட்டம். பாடல் பெற்ற ஸ்தலங்களை தான் மக்கள் சென்று பார்த்தாங்களே தவிர கிராமங்களில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு யாரும் போகவே கிடையாது. அதை மாற்றி அமைத்து பாடல் பெற்ற சிவாலயங்கள் மாத்திரமில்லை, எந்தெந்த கிராமங்களில் எங்கெங்கே சிவன் கோயில் இருந்தோ அங்கெல்லாம் போகிறது. அப்போ நம்ம கொங்கு நாட்டில் ஒரு சிவாலயம் கூட பாய்க்கிட்ட எல்லா பக்கமும் போயாச்சு. இதில் சிறப்பு என்னடாச்சு சொன்னால், அந்த காலத்தில் மாரியம்மன் கோயில் திருப்பதி நடக்கும், குலதெய்வம் கோயில் திருப்பதி நடக்கும், சிவன் கோயில் திருப்பதி நடக்கும் நடக்காது. இந்த உழவார பணியினுடைய அமைப்பினுடைய பலன் என்ன கிடைக்குன்னு சொன்னால், பல கொங்கு நாட்டில் பல சிவாலயங்கள் வந்து திருப்பணியில் செய்கிற அளவுக்கு வந்தாங்க. அதில் கோடிக்கணக்கில் 2 கோடி 3 கோடி 5 கோடி இப்படி. நல்லூர் சிவாலயம் திருப்பூர் கோயிலில் இருக்குது. நாங்கள் கொங்கு மக்களே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ மோசமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அபாரமாக பண்ணியிருக்காங்க. அப்படி பல சிவாலயங்களை சொல்ல முடியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% கோயில் வந்து திருப்பணி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கொங்கு நாட்டை பொறுத்த மட்டிலையும் இந்த உழவார பணியினால் ஏற்பட்ட நன்மை என்று சொன்னால், ஒரு காலத்தில் மாரியம்மன் கோயிலையும் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கும் சென்று வந்த மக்கள் சிவாலயத்துக்கு பெரும்படியாக செல்ல ஆரம்பித்தார்கள். அதில் திருநறிய தமிழ் கொண்டு வழிபாடு செய்வதற்கு நாங்கள் தூண்டி விட்ட எல்லாத்தையும் அது நூலை வெளியிட்டேன். திருநறிய தமிழ்னால் வழிபாடு செய்வதற்கு நூலை வெளியிட்டேன். அது இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு 1 லட்சமே தாண்டியாச்சுன்னு சொல்லலாம். மக்களை பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு புறம் பயன்படுத்துகிறாங்க, வெளிநாட்டில் பயன்படுத்துகிறாங்க. நான் அப்புறம் காட்டுறாங்க, நூலை காட்டுறேன். அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, நம்முடைய சொந்த தாய்மொழியை நம்ம வழிபாடு செய்யணும், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். நாம் இருக்கக்கூடிய வீட்டைவா சுத்தமாக வச்சுக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயத்தை சுத்தம் வைக்கக்கூடிய எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். வழிபாடுகள் புறம் திருநெறி தமிழ் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உன்னைய எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். புரியுதுங்களா? இதில் ரொம்ப அடிப்படை தத்துவம் என்கிற நாங்கள் யாரையும் நாங்கள் சிரமப்படுத்துறது கிடையாது. யாருக்கும் சிரமம் கொடுக்கறது இல்லை. அவரோட சொந்த காசு செலவு பண்ணி தான் கோயிலுக்கு வரணும். மத்தியான சாப்பாடு கட்டும்போது கையில் கொண்டு வந்துடணும். அந்த கட்டமுறை கூட அவங்க போய் சாப்பிடக்கூடாது. கொண்டு வச்சு நான் ஏன் சோறு நான் போய் சாப்பிட சொல்லக்கூடாது. அது எங்களை கொடுத்துடணும். நாங்கள் அந்த கொண்டு வந்து கட்ட முதல்ல வாங்கி வகைப்படுத்திடுவோம். இது புளி சோறு, இது தக்காளி சோறு, இது எலுமிச்சம்பழ சாதம் அப்படின்னு நான் தனித்தனி அண்டாக்களை போட்டு வகைப்படுத்தி கொண்டு எல்லாரும் உட்கார்ந்து, ஆமாம், எந்த ஒரு இன வேறுபாடும் கிடையாது. எல்லாமே உட்கார்ந்துட வேண்டியது. முடிந்தால் வகைப்படுத்துவோம், முடியலன்னு சொல்லி நான் ஒட்டுக்கா போட்டு கலந்துருவோம்.
கலந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் மட்டும் அந்த கட்டமாக கொடுத்துருவோம். இப்போ அப்போ அது ஜாதி வேற்றுமையே கிடையாது. கிடையாது. அவங்க வீட்டு சோறா இன்னொரு சோற சிந்தனை கிடையாது. எல்லாம் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய அடியார் உணர்வு, அடியார்களுக்கு எப்படி நம்ம அந்த இனம் கிடந்து வாழணும் அப்படிங்கிறத நம்ம திருக்கூட்டணும் காட்டிப்படுத்துறோம். இந்த சைவப்பணி இந்த சிவனடியார்கள் வந்து செஞ்சு வர்றாங்க. இந்த சிவனடியார்கள் குறிப்பாக அந்த 63 நான்மார்கள் உழவார பணியை மேற்கொண்டது அப்பர் பெருமாள். அப்பர் சாமி ஒருத்தர் தான் செய்திருக்கிறார், வேற செய்யலை. ஆமாம். அவரோட திருமணியை பார்த்தீங்கன்னா உழவாரப்பள்ளி கையில் எழுதிட்டா இருக்கும். உழவாரப்பள்ளி இல்லாமல் நீ அப்பர் சாமியோட திருமணி பார்க்கவே முடியும். எப்படி முருகன் கையில் வேலு இருக்குமோ அப்போ அப்பர் பிரத்தவனோட கையில் உழவாரப்படை இருக்கும். நான் கூட வச்சு ஒரு சின்ன கோஷம் ஒன்று கொடுத்தேன், கையிலே உழவாரம் வாயிலே தேவாரம். எல்லாரும் திருமுறைகள் படிக்கணும். எல்லாரும் கையில் உழவாரம்னா உழவாரப்படை வச்சு பணி செய்யணும் அர்த்தம். நீ மம்பட்டை வச்சுன்னு செய்யலாம், அறுவடை வச்சுன்னு செய்யலாம், இல்லையா கவட்டை வச்சுன்னு செய்யலாம், எதை விட்டுவான்னு செய்யலாம். ஆனால் என்னோட கோஷம் கையிலே உழவாரம் வாயிலே தேவாரம். இந்த கோஷம் ரொம்ப வலுவாக ஏற்பட்டது. இந்த சக்தி வீரர்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஒரு நாள் புறம் எங்களோட இருந்தாங்க. இருந்து அந்த உழவாரப்பணி புறாவுமே படம் எடுத்தாங்க, ஏற்க பேட்டி எடுத்தாங்க. இதழில் கூட அவங்க ஒரு 6 பக்கம் நம்ம திருக்கூட்டத்தை பற்றி போட்டிருந்தாங்க. அந்த தலைப்பு கூட நான் சொன்ன அந்த கோஷத்தை தலைப்பாக்குனாங்க. கையிலே உழவாரம் வாயிலே தேவாரம். அதாவது ஒரு தமிழனாக இருக்கிறவன் தேவாரம் படிக்கணும், வாயிலே தேவாரம், தேவாரம் படிக்க தெரிஞ்சிருக்கணும், திருமுறைகள் படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அவரவர்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டங்கள். அது நாங்கள் செம்மையாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய மக்கள் ஆதரவு நிறைய. நீங்கள் படிக்கிற காலத்திலே இந்த பிரசங்கத்தில் பிரசங்கம் வந்து நான் வந்து 1957 நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி ஒளிபரப்பப்பட்டது திருச்சி வானொலி என்னோட சொற்பொழிவு. அப்போ வந்து தமிழகத்தினுடைய சில பகுதிகள் கேரளாவில் இருந்தது. கேரளான்னு சொல்லுவாங்க இல்லையா, கொச்சி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருந்தது. அப்போ தாய் தமிழகத்தோடு இணைவது அப்படிங்கிறது ஒரு போராட்டம் நடந்தது. நேசமன் ஏரியா மாப்போசி போன்ற பெருமக்களுடைய தலைவர் இருக்கின்ற பொழுது அதை நானும் கலந்துக்கிட்டேன். பள்ளி பருவத்திலேயே அந்த போராட்டத்தில் கலந்துறது. பள்ளியில் படிக்கிறேன், அதே சமயத்தில் அந்த போராட்டத்தையும் கலந்துக்கிட்டு. அதனுடைய நினைவாக 1956 நவம்பர் 1ஆம் தேதி நாங்கள் சேர்ந்தோம். நாங்கள் செங்கோட்டை, சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை, ஆரியங்காவ் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிறது, குற்றாலத்தை ஒட்டி இருக்கிறது. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கேரளாவில் இந்த தாய் தமிழகத்தோடு சேர்வது போராட்டத்துக்கு பின்னால் நவம்பர் மாதம் 1956 நவம்பர் 1ஆம் தேதி தாய் தமிழகத்தோடு சேர்ந்தோம். அதோட நினைவாக ஒரு பள்ளி மாணவர் வந்து வானொலி பேச வைக்கணும் அப்படிங்கிறது அந்த வானொலிக்காரருடைய திட்டம். அப்போ எங்கள் ஸ்கூலில் நடந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றேன், நான் தேர்வு செய்யப்பட்டேன். அதனால ஒரு ஆண்டு கழிச்சு 56 நவம்பர் 1 சேர்ந்தது. அதே 57 நவம்பர் 2ஆம் தேதி என்னுடைய பேச்சு வந்து ஒளிபரப்பு. நான் பள்ளி பருவத்தில் இருந்த காரணத்தினால வந்து நான் மொத்தம் திருச்சி வர முடியாதுங்கிறதுக்காக செங்கோட்டைக்கு திருவனந்தபுரம் பக்கத்தில், ஆனால் திருவனந்தபுரத்தில் என்னோட பேச்சை ரெக்கார்ட் பண்ணி அங்கேருந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, திருச்சியில் அங்கே வந்து வெளியே பண்ணாங்க. ஊரே பார்த்து மட்டும் கேட்டு அப்படின்னா வானொலித்தின சிறப்பு. இன்னொன்று 2 பெட்டிகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டது. அது பள்ளி பருவத்தில் பேச ஆரம்பிச்சுட்டு வைக்கிறேன். பள்ளி பருவத்திலே வந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பிச்சீங்க. படிப்படியாக சமீபத்தில் என்னுடைய சொற்பொழிவில் திருக்குறளை நோக்கி இருந்தது. பிறகு கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மகாகவி பாரதி இப்படி இருந்தது. அது பிறகு ஈரோட்டிலிருந்து என்னுடைய குருநாதர் தவிர்த்து தொண்டர் சிவபெருவார் ராப்பா தங்கவனார் சொல்லுவாங்க, அவர்களுக்கு தான் என்னுடைய குருநாதர். அவர் என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டு பெரியவரான சொல்வதற்கு உங்கள் போன்ற இளைஞர்கள் இல்லை, ஆகவே நீங்கள் கும்பராமாயணம் பேசுறது விடுபட்டு பெரிய புராணம் பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் பெரிய புராணம் பெரிய புராணம் பேச ஆரம்பிச்சேன். அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் பெரிய புராணம் தான். 1970 எத்தனை முறை பெரிய புராணம் சொற்பொழிவார்? பெரிய புராணத்தை வந்து நான் வந்து CK ஸ்ரீரா உரை கதா CKSன்னு நம்ம கோயம்புத்தூரை சார்ந்தவர் பெரிய புராணம் உரை எழுதிய மாபெரும் விடிகள் சிவகல்வன் என்று அவரை சொல்லுவாங்க. அவரை தான் நம்முடைய திருக்குறளுக்கு எவ்வாறு பரிமையான உரையோ அதுபோல் தொல்காப்பியத்துக்கு எப்படி உரை எழுதியிருக்கிறாங்களோ அதுபோல் பெரிய புராணத்துக்கு உரை வகுத்த பெருந்தையார்னா CK சுப்பிரமணியார் தான், கோயம்புத்தூர் சிவகல்மணி. அதை நான் வைத்து கொண்டு தான் பேசுகிறது. எங்கெல்லாம் பேசுகிறேன்னு இன்னைக்கு கேட்டீங்க இல்லையா, பெருந்துறையில் அக்ராரவி விநாயகர்களில் பேசுகிறேன் ஒரு 4-5 ஆண்டு காலம்.
விஜயமங்கலம் ஈஸ்வரங்கள் நாங்கள் இங்கே இருந்துதான் கண்டிம்புதூரில் சவுண்டம்மன் கோயிலில் பேசுகிறேன். பெருமாநல்லூர் சிவாலயத்தில் ஒரு 4 ஆண்டுகளும் பேசுகிறேன். புரியுதுங்களா? இப்போ திருப்பூர் பாண்டிய நகரில் பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய புராணம் இன்னைக்கு கூட காரைக்கால் எங்கேயாவது பேசிட்டு வந்தேன். பாடல் பாடலாக சொல்கிறது, சும்மா கதை சொல்கிறது, பாடல் பாடலாக வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக அதில் ஆழங்காட்டி பேசுறது பேசுவேன். விஜயமங்கலத்துக்கு இப்போ பேசிட்டு இருக்கேன். 2ஆம் முறை விஜயமங்கலத்துக்கு பேசிட்டு இருக்கேன். இப்படி பலமுறை பெரிய புராணம். ஏன்னா பெரிய புராணத்தை சொல்லுவேன், மூச்சியே பெரிய புராணம். எனக்கு என்ன பெரிய புராணத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறது. அது வந்து முழுசா முடிக்கிறதுக்கு பெரிய புராணம் எவ்வளோ நாட்கள் ஆகுது? ஒரு 10 வருஷங்களா? நல்லா சீட்டா இருந்தால் 10 வருஷம் ஆகும். வெரைட்டி சீட்டா 6 வருஷத்துக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த பாடல் பாடி அந்த பாடலுக்கான வரிக்கு வரி விளக்கம் கொடுத்து சில இடத்துல ஐயா எங்களுக்கு பாடலாக சொல்லணும் அப்படிம்பாங்க. சில இடத்துல எங்களுக்கு அவ்வளோ காலம் முடியாதுங்க, ஒரு 4-5 வருஷத்துல முடிச்சிருங்க எல்லாத்தையும் சொன்னால் நம்ம அப்படி போக முடியாது. முக்கியமான பாடல்கள் எடுத்துக்கொண்டு வராங்க சார். இப்போ பொதுவாக வந்து தேவாரம் திருவாசகம் எல்லாம் வந்து பாடல் வரிகளாக இருக்கு. சிவனடியாருக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இல்லை, சொல்லுகின்ற முறையில் சொன்னால் எல்லாருமே கேட்கலாம். பாமரர்களுக்கும் புரிய மட்டும் நல்ல என்னுடைய சொற்களை பொறுத்தவரையிலேயே நல்ல படித்தவர்களையும் கேட்க முடியும், படிக்காத பாமரர்களும் கேட்க முடியும். அப்போ படிக்கிற அந்த அளவு நம்ம எளிமைப்படுத்தணும். அவங்களோட அடிக்கடி கருத்து எது ஒன்று உனக்கு உயர்வாக கருதுகிறாரே அந்த உயர்வாக இருப்பது மக்கள் மத்தியில் பரவலாகி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லணும்னா எளிமையாக இருக்கணும். எளிமையாக இல்லாத ஒன்று பரவலாக்க முடியாது, பரவலாக்காத ஒன்று மக்களோட பயன்பாட்டுக்கு வரவே வராது. அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வராது எவ்வளவு உயர்வா இருந்தால் என்ன பிரயோஜனம்? உயர்வுன்னு சொன்னா பயன்பாட்டுக்கு கொண்டு வா, பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பரவலாக்கம் செய்யும், பரவலாக்கம் செய்யணும் எளிமையாக. இப்போ இந்த உழவார பணிகள்ல உங்களுக்கு எந்த வகையான திருப்தியெல்லாம் கிடைச்சிருக்கு? ஒரு ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. நம்மளோட கோயில் இப்போ பெரியவங்க கட்டி வச்ச கோயில், அது எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்குது. அதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது இன்றைய தலைமுறையுடைய கடமை. அதை நம்ம நினைவுபடுத்துகிறோம். நிறைய கல்வெட்டுகள் அழிஞ்சு போகிற நிலையில் இருக்குது, அதையெல்லாம் காப்பாற்றணும். புரியுதுங்களா? நிறைய பொக்கிஷங்கள் நிறைய முக்கியமங்கலத்து கல்வெட்டுகள்லாம் வந்து ரொம்ப சீனித்து போய் இருந்தது. அது மாதிரி சுண்ணாம்புல அடைச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கையிலே சுரண்டி சொல்லி இன்னும் சொன்னால் சோத்து தொழில் சுண்ணாம்பு தின்னோம் நாங்கள் கூட சொல்லலாம். அது சுரண்டும் போது வரக்கூடிய அந்த சுண்ணாம்பெல்லாம் நாங்கள் தான் சுவாசிக்கணும், எங்கள் வாய்க்குள்ளேயும் போகும் நாசுக்குள்ளேயும் போகும். அப்படிலாம் சுரண்டி சுத்தப்படுத்தி கொடுத்தோம். விஜயமங்கலத்து சிவாத்திர கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 கல்வெட்டு. இப்போ உழவார பணினா சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, பராமரிக்கிறது கூட உங்களுடைய இப்போ இந்த உழவார பணி நிற்கிறது இல்லைங்க. இன்னும் சொல்றாங்க எங்களுடைய உழவார பணி மையமே தவிர சமூகம் தழுவிய சிந்தனை அது நிறைய உண்டு. வெறும் சமய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது. குண்டல் தவத்தில் குன்றூட்டியடிகள் பெருமகனார் வந்து சொல்வார், கோயிலை தழுவிய குடிகள் இருக்க வேண்டும், குடிகளை தழுவிய கோயிலாக இருக்க வேண்டும் சொல்வார். கோயிலை பற்றி சொல்லுகின்றோம். கோயிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோயிலாக இருந்தால்தான் சமுதாயத்துக்கு உதவும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சில கோயில்ல யாருமே போகாது. நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள்லாம் வந்து அப்படி இல்லை. இன்னும் சொன்னால் தாராபுரத்து பக்கத்தில் கீரனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சன்மார்க்க சங்க குருகுலம் இருக்குது. அங்கே ஏழை பெண்கள் வந்து ஒரு குழந்தைகள் வந்து 10-20 குழந்தைகள் படித்தாங்க அந்த காலத்தில். இப்போ நல்லா டெவலப் ஆகிடுது. அவங்களுக்கு கூட நாங்கள் நிறைய உதவிகள் செய்தோம், அளவற்ற உதவிகள் செய்தோம். பணமாகவும் கொடுத்தோம். திருப்பூர் வீதிகளில் போய் ஜவுளி கடைகளில் கம்பெனிகளில் போய் துணிமணிகள் பண்ணுறது குழந்தைகளுக்கு கொடுத்தோம், நிறைய செய்தோம். அந்த பாத்திரங்கள் போய் வாங்கி கொடுத்தோம். கட்டடங்கள் கட்டி கொடுப்பதற்கு அனுப்பொருட்பாளையத்தினுடைய ஜெயசி சர்வன் நண்பர் தேவராஜன் அவர் மூலமாக செஞ்சோம். அப்புறம் தூரம் இதுக்கு சத்தியமங்கலத்துக்கு புளியம்பட்டி இடையில டெப்ரெஷன் முகாம் உண்டு தெரியுங்களா? புளியம்பட்டிக்கும் சத்தியமங்கலத்துக்கு இடையில ஒரு டெப்ரெஷன் முகாம்னு இருக்குது. இப்போ ஒரு 150 குடும்பங்கள் வாடுது. அங்கே கூட ஒவ்வொரு மே மாதம் முதல் தேதியில் போய் நாங்கள் இது பண்ணி செஞ்சோம். அவங்க மத்தியில் இப்போ உழவார பணிகள் மட்டும் இல்லாமல் சமூக பணி அது கூட ஒரு வசனம் சொல்றது உண்டு. ஆனால் சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகளாக ஒருத்தர் இருக்க வேண்டும். சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகள் எப்படி இருக்கின்ற அப்போ சமுதாயத்தில் சிறகுடிந்த மனிதர்களுக்கு, அதாவது வாழ்க்கை பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நம்மளால் முடிந்தவரை செய்யணும், உதவியும் செய்யணும். சும்மா கோயிலில் மாத்திரம் போய் சார்ந்து கொடுக்காரு மாத்திரம் போறாரு. நாம் வாழ்கின்ற சமுதாயத்துக்கு நம்மளால் எந்த அளவுக்கு உதவி செய்யணும், அந்த உதவிகளுக்கு உதவுகிறார்களாக தான் சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகள். ஒரு மரத்தில் வந்து ஒரு தலையில் ஒரு சிறகுடிந்த பறவை இருக்குன்னு மற்ற பறவை பார்த்துட்டு இருக்காரு.
எப்படி தன் குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டுகிறதோ அதே போல கொண்டு வந்து அந்த செருவித்த பறவைகளை ஊட்டும். அது பலர் பார்த்துக்க மாட்டாங்க. அதுபோல் நம்முடைய சமுதாயத்தில் நம்மை சார்ந்து நிறைய செருவித்த பறவைகளாக எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. அவைகளை ஊட்டும் பறவைகளாக ஒருத்தர் இருக்க வேண்டும். அறிவினால் ஆகுவதும் உண்டோ பெரிது நோய் தன் நோய்ப்போ குற்றாக்கடை என்று வள்ளுவன் சொல்வார். அதுபோல இன்னும் அறிவுப்படுத்தி நம் பிறந்தோட துன்பத்தை பார்த்து துடைக்கணும். கூட்டிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. சைவத்தோடு சேர்ந்து சமூகத்தோடும் சைவம் என்று சொன்னாலே இறக்கம் தான் பொருள். சைவம் என்று சொன்னாலே இறக்கம் என்று தான் பொருள். சிதம்பரத்தில் செய்த பணிகள்லாம் வந்து அளவில்லாத அந்த 2000 தான் கணக்கு வச்சு பாருங்களேன். அப்பந்தான் இந்த உழவார பணியை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சு வெளியே தெரிஞ்சது. நாங்கள் அங்கங்கே பணி செய்து சிறந்த அன்பர்களை வந்து அழைத்து கொண்டு அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தளித்தோம், பட்டம் கொடுத்தோம். அந்த சிதம்பரத்தில் நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த தீட்சிதர் வந்து ஒரு அருமையான வசனம் சொன்னார். ஆயிரக்கால் மண்டபத்தில் எங்களை நிறுத்தி கொண்டு அவர் சொன்னார். என்ன வசனம் சொன்னார்னா, இந்த சிதம்பரம் ஆயிரக்கால் மண்டபத்தில் வருஷத்துக்கு 2 ஆனந்த காட்சி தான் நடைபெறும். ஒரு ஆனந்த காட்சி மார்கழி திருவாதிரை, இன்னொரு ஆனந்த காட்சி ஆணி திருமஞ்சனம். நடராஜ பெருமான் எழுந்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது சொல்லி சொன்னாரு, இந்த ஆயிரக்கால் மண்டபத்தில் வருஷத்துக்கு 2 ஆனந்த காட்சிகள் தான் நடைபெறும். ஆனால் இன்று நடப்பது 3வது ஆனந்த காட்சி. அது உழவாரப்பணி சிறப்பித்து நடராஜ பெருமானோட அபிஷேகத்தோடு ஒப்பிட்டு இது 3வது ஆனந்த காட்சி என்று சொன்னார். இதுக்கு மேலே அதனால என்னாச்சு, தமிழகம் பூராவே உழவார பணி மன்றங்கள் நிறைய உருவாச்சு. அது வரைக்கும் அந்த அளவு கிடையாது. அங்க ஒன்று இன்னொன்று இருக்கலாம், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு இது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் போய் இந்த உழவார தமிழகம் முழுக்க உழவார பணி செய்யக்கூடிய சேவகர்கள் வந்து ஒருங்கிணைக்கான ஏற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப அங்கங்கே அமைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாம அப்படி அந்த காரியத்தில் போறதில்லை, எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போறதில்லை. இது மூலம் இது நடக்கட்டும், இந்த காரியம் மூலம் நடக்கட்டும், அப்படி முழுமையாக நடக்கட்டும். இது மூலம் பரவட்டும், எல்லா பக்கமும் பரவட்டும். இனி பக்கம் எல்லா பக்கமும் பரவி இருக்கு. முன்பு உழவார பணிமன்றம் பார்க்கும் உழவாரம்னா என்னன்னு கேட்ட காலம் போய் இப்போ உழவாரம்ங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதற்கெல்லாம் ஓரளவு காரணம் நம்முடைய திருக்கூட்டம் வந்து சிதம்பரத்தில் நடத்தி காட்டியது ஒன்று, திருவண்ணாமலை நடத்தி காட்டியது ஒன்று. இவைகளெல்லாம் ஊடகங்கள் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் நிறைய பரவனதுனால வந்த ஒரு விளைவு என்று சொல்லலாம். பெரும்பாலும் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் தாயகம் வந்து வித்யாமங்கலம், கொங்கு மண்டலம், அப்புறம் சொல்லுவாங்க. சொல்லும் போது விஜயமங்கலத்துல சொக்கலிங்க ஐயா இருக்காரு, அவர் தான் இந்த உழவார பணியில தீவிரமாக நிறைய குறைகள் நடத்தியிருக்காரு. இது வரைக்கும் அது எங்கள் ஐயா வந்து குருநாதர் வந்து எனக்கு ஆச்சாரிய விஷயம் பண்ணி வச்சு எனக்கு தீட்சானமும் கொடுத்ததுன்னு உண்டு. அப்போ எனக்கு கொடுத்த தீட்சானம் வந்து அப்பசாமியோட பேரை தான் கொடுத்தார், மறுபடிக்காரு கொடுத்தார். அது 1981 மாசி மாதம் நடந்த சிவராத்திரி நடந்த சம்பவம் நான் பார்த்தேன். ஐயா குருநாதன் நமக்கு மறுபடிக்கான்னு அப்பசாமியினுடைய பெயரை கொடுத்துட்டாரு. பெயரை சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பெயர் கேட்டு பணி செய்யணும் அல்லவா. அப்ப நம்ம என்ன செஞ்சாரு, உழவார பணி செய்யணும். அப்ப நாம இது வரைக்கும் செய்யாத பணி நம்ம செய்யணும். தேவாரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஞான சம்பந்த தேவாரம் படிப்பாங்க, அப்பசாமி தேவாரம் படிப்பாங்க, சுந்தர தேவாரம் படிப்பாங்க, மாணிக்கவாசல் திருவாசம் படிப்பாங்க. ஆனா நாவுக்கரசர் செய்த உழவார பணி செய்தாங்களான்னு கேட்டா இல்லை. அப்ப நான் அதுல புகுந்தேன். நம்ம ஆணையம் தீமையா இருக்கணும், நாவுக்கரசருடைய திருப்பதி மீண்டும் செய்யணும், மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், உழவார பணியை கொண்டு வரணும் சொல்லி அந்த பெயரை தாங்கிய மாசி மாதம் எனக்கு நடந்திருக்குது. ஆச்சாரிய விஷயம் நடந்திருக்குது. மருணிக்கார் பெயரை எங்கள் குருநாதர் கொடுத்திருக்கிறார். பங்குனி சித்திராவில் தான் முடிஞ்சது. வைகாசி மாதம் மே திங்கள் நான் தொடங்கிட்டேன். 1981 மே மாதம் உழவாரப்படி. அப்பவுமே என் கூட்ட தொடங்கினோம். ஒரு 10-60 பேர் விஜயமுடி ஈஸ்வரர் தான் தொடங்கினோம். அது முறை இந்த ஆய்குண்டம் பாளையம் இருக்குது, அங்கே துப்பா போகும்போது 200-300 வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் பரவலாயிடுச்சு, நிறைய பரவலாயிடுது. ஏன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்படி உழவார பணி செய்யலாம், கோயில் தூய்மைப்படுத்துறதுதான், அவங்களே சாப்பாடு கொண்டு போயிடணுமா, அவங்க சொந்த செலவில் வரணுமா. ஆனால் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது, ஊருக்காருக்கு எந்த சிரமம் கொடுக்கக்கூடாது. தண்ணி வேணா கட்டு வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் வர எங்கள் சாப்பாடை நாங்கள் வழக்கமே கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் கூடாது. நான் சொன்னாங்களே காந்தியடி யூடிய வாழ்க்கை எல்லாமே வைக்கல. அதே போல் நம்மளும் வாழணும் ஒரு ஆசை வைக்கல. அவர் அரசியலில் வாழ்ந்தா நம்ம ஆன்மீகத்தில் வாழ்வோமே. ஆன்மீகம் வந்து சமீப காலமா இந்த சைவ நெறி அதிகமா பரவப்பட்டு வருது. நல்ல பறவை வருது. இப்ப ஆங்காங்கே வந்து இந்த திருக்கூட்டம்
நிறைய எல்லா பக்கமும் நிறைய வருது. திருவள்ளுவர் நிறைய நிறைய சுந்தருடைய குரு பூஜை, நாமகிருஷ்ணர் குரு பூஜை, ஞானசமுந்தரர் குரு பூஜை, இப்படியெல்லாம் நிறைய பிரபலமாயிட்டு வருது. பிரபலமாயிட்டு இது சார்ந்து அந்த திருமுறையினுடைய வலு என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். திருமுறை சும்மா ஓதினால் நான் கூட சொல்றது உண்டு. ஆன்மீகம் முன்பை விட நீங்க சொன்னாக்கள் பரவலாக்கப்பட்டது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அழுத்தத்தோடு இருக்கிறதாங்கிறது சந்தேகம். அது இன்னும் இப்பதான் வளர்ச்சி இப்பதான் தொடங்கி இருக்கு. ஆன்மீகங்கிறவர்கள் எல்லாரும் நல்லா வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை உரைப்புடர்களாக இருக்கிறாங்களா, பக்தியில் உரைப்புடர்களாக இருக்கிறார்களா, அல்லது கொண்ட கொள்கையில் அழுத்துணர்களாக இருக்கிறாரா என்று சொன்னால் கொஞ்சம் சந்தேகம் தான். அதை நம்ம உருவாக்குவதை நம்மளுடைய வேலை. அது இந்த தமிழ் வந்ததே பெருசு, மக்கள் வந்ததே பெருசு. வந்த மக்கள் நம்ம என்ன செய்யணும், இந்த நெறியில நல்லா ஊன்ற வைக்கணும். அதுக்காக என்ன வேற என்ன பண்ணிக்கிட்டு ஊராட்சியில நீங்க பிரச்சாரத்தை மிகச்சிறந்த ஆயிட்டீங்க. சாமானியப்பட்டதில்லை. இப்படி தெரியாம இருக்கிறாங்களே, திருமுறையுடைய ஆற்றல் என்னங்கிறது தெரியாம இருக்கிறார்களே, அது நம்ம சொல்ல வேண்டாமா? திருமுறைகள் என்ன செய்யும்? திருமுறைகள் எதையும் சொல்ல வல்லது, எதையும் செய்ய வல்லது. எப்படி திருமுறைகள் எதையும் சொல்ல வல்லது, எதையும் செய்ய வல்லது அப்படிங்கிறது மக்கள் கொண்டு போகணும். கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு மருத்துவரை பார்த்தீங்க, அவர் கூட சொல்றது தேவாரம் திருவாசம் படிச்சா நோயே வராதுங்கிறாரு. கண்டிப்பா பலன் தரும் பதிகள் சொல்லுவாங்க. பலன் தரும் பதிகள் சொல்லுவாங்க. நோய் நொடிகள் வராதுன்னு சொல்றதை விட வந்த நோய்களுக்கு தீர்வு படிப்பதற்கு நீ மருத்துவத்துக்கு போ வேணாம் சொல்லுவாங்க. பெரியவங்க அந்த காலத்துல நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு சொல்லுவாங்க. அந்த காலத்து பெரியவங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருவாங்க. அது போல நீ மருத்துவத்தை போ வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அதே சமயத்துல இந்த திருமுறைகளை பரந்தன் பதிகத்துல எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எது எது தீர்வாகுங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நான் கூட இந்த நூலில் வெளியிட்டு இருக்கிறேன். பத்திரிகை நிறைய பேர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு பாராட்டு. இப்போ தேவார திருவாசகத்துல அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிறைய இருக்கு, தீர்வு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. படிக்கலாம். இப்போ மருத்துவம் ஆனா படிக்க நான் சொன்னல்லவா, அழுத்தம் இருக்கணும். இது படித்தால் நீ மருந்து சாப்பிடும்போது யாராவது டாக்டர் போய் இந்த மருந்து சாப்பிட்டா குணமாமனு யாராவது கேட்டாங்களா? டாக்டர் எடுத்து கொடுத்தா போட்டாலும் சாப்பிடலாம் இல்லையா? அப்ப அது நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இந்த மாத்திரை எனக்கு குணமாக நம்பிக்கை இருக்கு. அது நம்பிக்கை இதில் வர மாட்டேங்குது. யாராவது டாக்டர்கிட்ட போறாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. ஏன் டாக்டர் ஐயா இந்த பிரிஸ்கிரிப்ஷன் சாப்பிட்டா குணமாகுமான்னு யாராவது கேட்டாங்களா? இன்னும் யாராவது கேட்டாங்களா? கேட்கறதில்ல. அங்க மாத்திரம் கேட்கறது இல்லையே. அப்ப நீ நம்பிக்கை சாப்பிட்ட. அதே போல இந்த திருமுறைகளை படித்தால் எனக்கு இது சரியாக நம்பிக்கை உடைக்க அவர் அதான் சொன்னேன். வரையிருக்கே தவிர அது உரைப்பு இல்லை, அழுத்தம் இல்லை. அது கொண்டு வருவது நம்முடைய வேலை இல்லை. படி இது செய்யும் என்று சொல்லுங்க. அப்போ இந்த சைவ நிலை பிறப்பதுல தமிழ் மிக முக்கிய பங்காற்றுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தாய்மொழியில எல்லாமே இருக்குது. அது திருமுறைகள் இல்லாத ஒன்று. அது திருமுறைகள் எதையும் சொல்ல வல்லது, எதையும் செய்ய வல்லது. ஆனா அது துரதிருஷ்டவசமாக நம்ம மக்கள் மத்தியில் போகல. இப்ப கொங்கு நாடு செய்யற பணிகள் ரொம்ப அதிகாரம். தமிழகத்திலேயே இன்னைக்கு ஒரு முன் உதாரணமாக யாரும் சொன்னா கொங்கு நாட்டு மக்களை சொல்லணும், கொங்கு நாட்டு அமைப்புகளை சொல்லணும். அவங்க திருநெறிய தமிழ எல்லா சடங்குகளையும், வாழ்வியல் சடங்குகள், வழிபாட்டு சடங்குகள் அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதைத்தான் நான் கிட்டத்தட்ட 1954 என்னோட வயசு 14 வயசுல நான் இறங்கிட்டேன். இப்போ செய்யறாங்க தமிழ் முறை திருமணம், தமிழ் முறையில தமிழ் முறையில 60ஆம் கல்யாணம், தமிழ் முறையில கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொங்கு நாட்டுல பல அமைப்புகள் அற்புதமா செய்யறாங்க. அந்த தேவார இசையோடு பாடுகின்ற போது ரொம்ப அற்புதமா பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க விட்டு கல்யாணத்துக்கு நீங்க தான் என்ன செய்யணும், தமிழை செய்யணும்னு சொல்லி இப்பவுமே புக் பண்றாங்க. அவங்கள புரியுதுங்களா? இப்பவுமே புக் பண்றாங்க. அந்த நம்ம பழைய வேதியியல்கள் வச்சு நம்ம பண்ணதுக்கும் இப்போ நம்ம தமிழ் முறைப்படி பண்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் உள்ளது? அந்த மொழி நமக்கு தெரியல, இந்த மொழி நமக்கு தெரியுது. அந்த மொழி நமக்கு டச் ஆகல, இந்த மொழி நமக்கு டச் ஆகுது. அதனாலதான் கூட்டம் அப்படி உட்கார்ந்து கேட்பாங்க, எதையும் பேசி இருக்க மாட்டாங்க. தமிழ் முறைப்படி மேடையில திருமணம் நடக்கின்ற போது அந்த பாடல்கள் பாடுறாங்க தெரிஞ்சுன்னு சொன்னா எல்லாருடைய கண்ணும் சரி, எல்லாருடைய காதும் சரி நேரம் மன்றத்தை நோக்கித்தான் இருக்கு. ஈர்ப்பு தன்மைன்னு சொல்றது. நான் சமீபமா பாக்குறேன், ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், திருவாரூர் நடந்த ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். பொதுவா இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தா போயிட்டு அப்படி இருப்பாங்க. அந்த தமிழ் முறை திருமணம் ஒருத்தவங்களே எந்திக்க மாட்டாங்க, எந்திருக்கவே இல்லை, ஒருத்தவங்களே எந்திக்க மாட்டாங்க. அதான் ஈர்ப்பு தன்மைன்னு சொன்ன. அந்த ஈர்ப்பு தன்மை தேவாரத்தினுடைய இசையில இருக்குது. தேவாரத்தை அவங்க இசையோடு பாடுறாங்க.
அந்த ஈஸ்வர பாடல்கள் கேட்கணும் போல இருக்கிறது. ஏன் மற்ற சபாக்களுடைய இசைக்கும் தேவார இசைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு கேட்க தொழில் நான் சொல்லுவேன். சபாக்களுடைய இசை உன்னுடைய புலன்களுக்கு சுகம் தரும். ஆனால் தேவார இசை இருக்கிறது உன் ஆத்மாவுக்கே சுகம் தரும். ஏன் இதை தெரியாம இருக்காருன்னு தெரியல. கேட்டு பார்த்தாலும் மாற மாட்டாங்க. நீங்க சொன்னாங்களே இன்னைக்கு தமிழ் முறைப்படி ஒரு திருமணம் நடக்கு, தமிழ் சடங்கு நடந்தா கேட்டு பார்த்தாங்கன்னா அவங்க அப்படி சொன்னாங்க, ஐயா அடுத்த இதாங்களே எங்க வீட்டு பூமணி பூவிழாவுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க புரியுற மாதிரி. ஆமா, யாரை கேட்டாலும் கேட்டு பாருங்க. இது நாங்க என்னமோ தமிழ் சொல்றோம். யாரை வேணா கேளுங்க, தமிழில் ஒரு சடங்கை கேட்டதும் வேண்டும், தமிழ் தான் செய்ய வேண்டும் என்று என்ன சொல்வார். இந்த திருவிக்கா வலியுறுத்தினது எல்லாருமே வலியுறுத்தியது. புரியுதுங்களா? சில மாயிகள் இது தெரியாம நாளை கூட ஓதுவார் மத்தியில் ஒன்றும் இல்லை. தண்ணி வேணா